ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்னேஸ்வரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அசெட் மேனேஜ்மெண்ட். இதனோட அசெட் மேனேஜ்மெண்ட் பெரிய பெரிய பங்களாக்களையும் பெரிய பெரிய BMW கார், பென்ஸ் காரையும் வந்து மேனேஜ் பண்ணுறது தான் அசெட் மேனேஜ்மெண்ட்டான்னு கேட்டால் அது எல்லாமே லயபிலிட்டி. அசெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முதலீடுகள். இது வெறும் முதலீடு அப்படின்னா வெறும் பணமோ ஷேரோ இது மட்டும்தான் முதலீடான்னு கேட்டால் அது மட்டும் முதலீடு கிடையாது. மொத்தம் வந்து 5 வகையான முதலீடு இருக்குது. இது ஒவ்வொரு மனுஷனுமே வந்து அவன் வாழ்க்கையில் வச்சுருக்கக்கூடிய 5 விஷயங்கள் தான் இந்த அசெட்ஸுன்றது. அதில் வந்து பிரைமரி அசெட்டுன்றது வந்து 2 விஷயங்கள் இருக்குது. இந்த 2 விஷயங்கள் நீங்கள் பிறக்கத்திலே உங்கள் கூடையே வரும். அந்த 2 வச்சு நீங்கள் அதை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறீங்க, யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்து உங்களோட வளர்ச்சின்றது இருக்கும். அதில் அசட்டுன்றது எனர்ஜின்றது நீங்கள் பிறக்கத்தில் மூச்சு விடுறதுல ஆரம்பித்து அதே நேரம் வந்து அழுகிறதுலேருந்து அதே நேரம் வந்து இது நீங்கள் நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, இந்த மாரி வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணுறதுக்கு எனர்ஜி தான் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த எனர்ஜியை வச்சு நீங்கள் எப்படி சரியாக அதை ஒரு முதலீடாக யூஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலாக உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில் பண்ண போகிறீங்கன்றது தான், அடுத்தடுத்த லெவலுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்கன்றது இருக்குது. மெயினாக இந்த எனர்ஜியை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே நேரம் வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே நேரம் வந்து அடுத்தது டைம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாளும் 86,400 ரூபா வந்து கிரெடிட் ஆகிற மாரி செகண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்குது. அத்தனை நொடிகள் 86,400 நொடிகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த அத்தனை நொடிகளை வந்து நீங்கள் எப்படி உங்கள் அஜித் தலை சொல்கிற மாரி தான் எப்படி செதுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இதேமாதிரி 100 வருஷம் வாழ்கிறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இது வந்து உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்க போகுது. அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இன்னும் 50 வருஷம் 20 வருஷம் கழித்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றது உங்கள்கிட்ட இருக்குது. அதே நேரம் அடுத்த விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இந்த 2 விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களோட எனர்ஜியும் டைமையும் எங்கே செலவழிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, மூணாவதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். இந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸுன்றது தான் இருக்கிறதுலே பெரிய அசெட். இதை நீங்கள் எந்த அளவுக்கு பில்ட் பண்ணுறீங்க, அதுவும் உங்கள் இயர்லி ஸ்டேஜஸ் இப்போ நீங்கள்லாம் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்தமாரி காலேஜ் படிக்கிறதுல உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸு புது ஸ்கில்ஸ் இப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும், புது ஸ்கில்ஸுன்றதோட உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது பிடிச்சிருக்கும். ஒருத்தவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் சார்ந்து பிடிச்சிருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து என்னென்னா கம்ப்யூட்டரில் ஏஐ டெக்னாலஜி, பிளாக் செயின் டெக்னாலஜி, அதேமாதிரி டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இப்போ ஒரு எக்ஸல் ஃபார்மேட்லேயே வந்து அதிக அளவுக்கு பண்ணுறது, இதே நேரம் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பண்ணுறது, ஒரு கேட் டயக்ராம் போடுறது, இந்தமாரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிச்சிருக்கும். அவங்கவுங்க அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக மாறணும். அதை வந்து எம்பவர் பண்ணி அந்த ஸ்கில்லை வந்து ஃபுல்லாக கரைச்சி குடிச்சு உங்களால் அதில் என்ன வேணால் பண்ண முடியுன்ற மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்க, நாலேஜ் இது டைம் இருக்குது, எனர்ஜி இருக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து புது மனிதர்களை நிறையா பேரை வந்து நீங்கள் சந்திக்கணும். வாழ்க்கையில் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க, நிறையா பேரை வந்து சந்திப்பீங்க. அந்த நெட்வொர்க்கை நீங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த நெட்வொர்க்கை நீங்கள் பில்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஸ்கில் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களால் ரொம்ப அழகாக பண்ண முடியும், ஒரு ஈவெண்ட்டை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், ஒரு அனலிட்டிக்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும்னா, அந்த மாதிரியான ஸ்கில்ஸை நீங்கள் நிறைய பேரை பார்க்குறீங்க. அந்த ஸ்கில்ஸ் தேவைப்படக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய நபர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த ஸ்கில்லை ஃப்ரீலான்ஸாக ஏதோ ஒரு ஜாபாகவோ இல்லை அந்த ஸ்கில்லை நீங்கள் அவங்கக்கிட்ட ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதேமாரி தான் ஒன்று பெரிய பெரிய நபர்கள்கிட்ட உங்களோட ஸ்கில்லை நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே நேரம் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட இப்போ ஒருத்தவங்க ஒரு ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க, அந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு அவுட் சோர்சிங் சில ஸ்கில்ஸ் வந்து உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கும், இன்னொருத்தட்ட அந்த ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஸ்கில்ஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து அவுட் சோர்சிங் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது மூலமாக நெட்வொர்க்கிங் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பணம் கிடைக்கும். ஃபைனலான அசெட் தான் இந்த மணின்றது. இந்த மணின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு எண்டான அசெட். இந்த அசெட்டை நீங்கள் சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டகரமாக தான் போகும். ஏன்னா நிறைய பணம் சம்பாதிச்சவங்களாம் நிறையா பேர் வந்து அந்த மணியை சரியாக மேனேஜ் பண்ணாமல் வாழ்க்கையில் மைனஸ் லெவலுக்கு பல ஆயிரம் கோடிகள் வந்து கடனுக்கு போயிருக்காங்க. பணத்தை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் கடைசி இருக்குது. ஆனால் அந்த பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டைம், எனர்ஜி அண்ட் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்டு நெட்வொர்க்கை சரியாக மேனேஜ் பண்ணிங்கன்னா பணத்தில் நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க. அந்த பணத்தையும் நீங்கள் சரியாக இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இம்மார்ட்டலாக ஆகி இந்த உலகத்தை ஆள தயாராகிருவீங்க. இது எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.